ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்னமருமகள் பார்க்க போகிறோம். சின்னமருமகளில் நம்ம சேது வந்து எப்பாடா எப்படியோ அக்காவை காப்பாற்றிட்டோன்ற மன திருப்தியோட இவர் இங்கே வந்தால் இங்கே வரத்துக்குள்ளே ஒரு பூகம்பத்தையும் புயலையும் கிளப்பி விட்டு வச்சிருக்கு இந்த குட்டி பேசாசு. யாருன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்ம சேதுவோட சித்தி தாங்க. எதுக்குடா அந்த வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ் மேலே உள்ள கோவத்தை இவங்க வந்து இப்படி காமிக்கிறாங்களாமா. தமிழும் சேதுவும் போயிட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க பவானின்னு சொல்லிட்டாங்க. பவானின்னு சொன்ன பேரை கொட்டேன்னு அவர் கொந்தளிக்கிறத பார்க்கணுமே. இந்த வானத்துக்கு பூமிக்கு குதி குதிப்பாருன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சேது வந்தோடனே நில்லுடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட்டாம தீர்ப்பை மாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு கோவப்பட்டாரு. சரி, எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கர்ப்பிணி பெண்ணுங்க வந்து அப்பா கொண்டு போய் காப்பாத்தினேன், நீங்க தானப்பா எனக்கு நீதி நேர்மன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தே அவர் பிளேட்டை திருப்பி போட்டார். நம்ம சேது திருப்பி போட்டோன்னே யாரா இருந்தாலும் யார் அந்த இடத்துல இருந்தாலும் இப்படிதான் நீ பண்ணியிருக்கணும், வெரி குட்னு சொல்லிட்டாரு. ஐயா இவர் என்ன இப்படி இருக்காரு, டொபக்குன்னு ஊசி பட்டாசு மாதிரி வெடிச்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல விடு, இது நமத்து போன பட்டாசு ஆட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. பல்ப்பு வாங்கிட்டோமே நம்ம அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சேது ஒரு பக்கம் எப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழ் ஒரு பக்கம் என்னால் தானே இந்த பிரச்சனையை நம்ம மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாவங்க அந்த பவானி பிள்ளை, வீட்டுக்கு கூப்பிடுங்கய்யா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ராசங்க ஐயா மனசுக்குள்ளே டிங் டிங்னு அலாரம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டாரு. பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்